ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப் குக்கிங். இன்றைக்கி நம்ம சூப்பரான கேரமல் ரைஸ் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரைஸ் கீர் பண்ணுறதுக்கு பச்சரிசி அரை கப் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துட்டு மறுபடியும் இதில் தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு நம்ம 1க்கு 2 அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட் நம்ம இதை ஊற வச்சிடலாம். இப்போது அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டு 1க்கு 2 அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லை, சும்மா ஒரு சுத்து விட்டு இறக்கிக்கோங்க, அவ்வளோதான். இப்படி 1க்கு 2 அரைச்சி எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். வாங்க இப்போ நம்ம ரைஸ் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது அடுப்பில் ஒரு சாஸ்பேன் வச்சுக்கிறேன். அந்த பேனில் நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் கெட்டியான காய்ச்சாத பாலுங்க, இது காய்ச்சாத பால். இதை ஊற்றி நம்ம கொஞ்சம் ஒரு பாயிலிங் ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம இந்த பாலை காய வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போது பால் நல்லா காஞ்சிருச்சுங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த அரிசியை இதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசி தான் யூஸ் பண்ணணுன்னா கிடையாதுங்க, ரெகுலராக நம்ம சாப்பாட்டு அரிசியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பாஸ்மதி அரிசி, அதுவும் கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணாங்க, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது அரிசி நல்லா வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்துடலாம். அதுக்குள்ளே நாம் இந்த கேரமல் ரெடி பண்ணுறது, திராட்சை முந்திரியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. வாங்க நம்ம எப்படி கேரமல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கேரமல் சிரப் பண்ணுறதுக்கு ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் நல்லா ஹீட் ஆனோடனே அதில் 1/4 கப் சர்க்கரை போட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதில் நீங்கள் தண்ணி சேர்க்க வேணாம், இந்த சர்க்கரையிலே தண்ணி வரும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். இதோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து நாம் திராட்சை முந்திரி எல்லாம் தாளிச்சிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க ஒரு பாத்திரத்தில். அதில் உங்கள்கிட்ட இருக்கிற நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் இருக்குங்க, அதை கூட சின்னதாக நறுக்கி இந்த நெய்யில் வறுத்து நீங்கள் பாயசத்தில் ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பாலில் அரிசி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரமல் சிரப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் நான் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கிறேங்க. கண்டென்ஸ்ட் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் இனிப்புக்கு ஏற்றவாறு சர்க்கரையை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட ஆட் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த கண்டென்ஸ்ட் மில்க் எதுக்கு ஆட் பண்ணேன்னா, நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே மாதிரி பாயசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கும். அப்புறமா இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற திராட்சை, முந்திரி, பாதாம் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க, அவ்வளோதான். நம்மளோட டேஸ்டியான கேரமல் ரைஸ் பாயசம் இப்போ சூப்பராக ரெடி ஆயாச்சுங்க. இது உங்களுக்கு இப்படியே சூடாக சாப்பிட்ணுன்னா சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஹாப்பி லைஃப் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.